இருந்துச்சுன்னா வெற்றிமாறன் வேறு லெவலில் எடுத்திருக்காரு. சூரியோட ஆக்டிங்கும் விஜய் சேதுபதி ஆக்டிங்கும் மாசாக இருந்துச்சு. பார்ட் 2 சூப்பராக வந்திருக்கணும். அரசியல்வாதியால் தான் நம்ம நம்மளோட லைஃப் போயிட்டு இருக்குன்றது தான் கதையே, வேற ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு மேலே ஒருத்தர் இருக்கிறான், ஒரு அதிகாரத்தில் இருக்கவங்க கூட ஒன்றுமே பண்ண முடியாது. அவனுக்கு மேலே இருக்கிறவன் சொல்கிறத வரைக்கும் தான் கேட்க முடியுன்றதான் கதை. நம்மளோட ஓனாக டிசைட் பண்ண முடியாது, அதிகாரத்தில் இருந்தாலுமே டிசைட் பண்ண முடியாது தான் கதை. ஆக்டிங் தான். அவர் ஒரு இடையில ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்கிறாரு, அதெல்லாம் கேட்கறதுக்கே உண்மையாகவே நல்லா இருக்கு. இது முழுமையான ஒரு கதைன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க. ஸோ அதை நம்பி நம்ம இந்த படத்தை ரசிப்போம். படத்தில் கம்யூனிசம் அதிகமாக பேசியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அதை எப்படி இந்த கதையோட அந்த ஈர்ப்பு அதுதான் நினைக்கிறேன். பிகாஸ் அந்த கதையோட ஸ்டார்டிங்கே அதுதான். ஸோ இது ஒரு கற்பனை கதை தான். சமூகத்துக்கு இந்த படம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தணும்? எல்லாருமே இது ஒரு படமாக பார்த்து என்ஜாய் பண்ணும், அவ்வளோதான். ரொம்ப ஒரு நல்ல படம், எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய பல அரசியல் உள்ளே இருக்குது. எவ்வளோ அரசியல் பேசுகிறாங்க, நம்மளை எப்படி எப்படிலாம் டைவர்ட் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் ரொம்ப தெளிவாக காமிச்சிருப்பாங்க. இந்த ஏஜ் பீப்புள் தான் இதை பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையாது. எல்லா ஏஜ் பீப்புளும் பார்க்க வேண்டிய ஒரு படம், தெரிஞ்சிக்க வேண்டிய பல விஷயங்கள் படத்தில் காமிச்சிருக்காரு. எனக்கு இந்த படம் புரியலை அப்படின்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா பக்கத்தில் கேட்டாவது தெரிஞ்சுக்கணும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா அவன் இந்த படத்தை பிடிக்கலன்றவன் அவன் மட்டும் திருந்தாமல் பக்கத்தில் இருக்கணும் திருந்து விடாமல் பண்ணிட்டு இருக்கான்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. ஆக்சுவலாக இதை புரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது. ஏன்னா இதை நீ தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ணிட்டு போகிறது கிடையாது. இதை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக நாளைக்கு நடக்கிற விஷயங்களை நீ கேள்வி கேட்ப, இன்னும் அவேராக இருப்பேன்றதை தான் சொல்லியிருக்காரு. யாரையுமே அட்டாக் பண்ணி இங்கே வெற்றிமாறன் படம் எடுக்கல. ரொம்ப டீசெண்டாக கொடியை கூட பிளர் பண்ணி நான் சொல்கிற விஷயத்த உனக்கு புரிஞ்சால் எடுத்துக்கோ, புரியலாம் விட்டுரு அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவாக ரொம்ப சூப்பராக சொல்லியிருந்தாரு. அற்புதமாக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு இறைச்சல் இல்லாமல் நல்ல பாட்டு கேட்டிருந்தேன். உங்களுக்கு ரொம்ப பர்சனலாக படத்தில் என்ன சொல்லுங்க? நிறைய அரசியல் கருத்துக்களை கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நல்ல படம் வந்துகிட்டே இருக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டியாச்சும் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். சூரியனா அவ்வளோ படத்தில் இல்லை. சூரிய லாஸ்ட்டாக லீடு கொடுக்குறாரு. விடுதலை 3 இருக்குன்னு நினைக்கிறேன். படம் அவங்க ஓகே தான். அது அவருக்கு இளையராஜா சொல்ல தேவை, நல்லா இருக்கு. அந்த ஒரு சாங் நல்லா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி மட்டும் தான். செம்ம படம் உண்மையாகவே. ஸ்க்ரீன் பிளேனா சொல்ல தேவை, தலைவருது போட்டு மெட்டி வச்சுக்கிறாரு. நல்லா இருக்கு, பார்க்கலாம் ப்ரோ. ஆமாம், செம்ம படம் ப்ரோ. ப்ளஸ்னா ஆக்டிங் நல்லா இருக்கு, ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கு. மைனஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லைங்க. சூரிய இது லாஸ்ட் ஒரு 1/2 hour தான் ஆக்டிங், அது வரைக்கும் பெருசாக கிடையாது. விஜய் சேதுபதி தான் ஃபுல்லாகவே பார்ட்டு, ஃபுல்லாக விஜய் சேதுபதி பார்ட்டு. சின்ன ஆக்டர்ஸோட பண்ணணும், அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரணும், அதுதான் ஐ வுட் சே. தேங்க்யூ ஸோ மச். படத்தில் மைனஸே இல்லை, அதுதான் ப்ளஸ். அரசியலாக தான் படத்தில் காமிச்சிருக்காங்க. தத்துவம் இல்லாத தலைவர்கள் ரசிகர்களை மட்டுமே உருவாக்க முடியும், முன்னேற்றத்துக்கு வழிவகுக்காதுன்னு நமக்கு சொல்லி இது விஜய்க்காக சொல்லப்பட்டது நம்ம நம்ப வச்சாங்க இல்லையா. அதுவும் ஒரு அரசியல்னு படத்தில் சொல்லியிருப்பாங்க. அந்த சீக்வன்ஸே என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் சேதுபதி நான் போய் சரண்டர் ஆகிறேன் அப்படின்னும் போது அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரசிகர்கள், அவரை பார்த்து ரசிகர்கள் நீங்கள் போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் போது நம்மக்கிட்ட ஒரு தத்துவம் இருக்குது. அதை வச்சு நீங்கள் தான் அடுத்த தலைவர்களாக முன்னேறணும், நீங்கள் தான் போகணும்னு சொன்ன அந்த விஷயத்தை இப்படி மாற்றி ஒரு சில தற்குறிகள் அரசியல் பண்ணது தெளிவாக படம் பார்க்கும்போது நம்மளே புரிகிற மாதிரி இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. கவர்மெண்ட் எப்படி போலீஸை இயக்குது, இன்றைக்கி கரண்ட்டில் போலீஸ் எப்படி இருக்குன்றது எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அடுத்த 10 ஜென்ரேஷனுக்கு நீங்கள் வச்சு இந்த படத்தை பார்க்கலாம். 10 ஜென்ரேஷன் கழிச்சு இந்த படத்தை போட்டு பார்த்தீங்கன்னா கூட அன்றே கணித்தார் வெற்றிமாறன் நீங்கள் சொல்கிற அளவுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு அரசியல் படத்தில் பேசியிருக்காங்க. சாதாரண ஒரு சின்ன வசனம் கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ புரட்சிகரமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. சூரியோட கதாபாத்திரம், அதே மாதிரி கௌதம் வாசியம், இவங்க பார்த்தீங்கன்னா பார்ட் 1லேயே அவங்கள ஃபுல்லாக பார்த்துட்டோம் நம்ம, அவ்வளோதான். பார்ட் 2ல் அவங்களோட கதை கிடையாது. இது மக்களுக்கான ஒரு வழியை காட்டுற ஒரு கதை, அவ்வளோதான். ஒரு வீரப்பன் இருக்கான் அப்படின்னா வீரப்பனுக்கு தான் தெரியும் யாருக்காக போராடினார், என்ன பண்ணார் அப்படின்ட்டு. பார்க்குற நமக்கு எப்படி காமிச்சிட்டாங்கன்னா அவர் ஒரு போராளி, தீவிரவாதி, அவர் தேச துரோகின்னு நம்ம காமிச்சிட்டாங்க. அப்படியே அந்த வீரப்பன் எதுக்காக போராடினார் இருக்கு இல்லையா. நம்ம எடுத்துக்கிற தீபாவளி, பொங்கல், ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை, இதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி ஒருத்தரோட போராட்டம் இருக்குன்றத படத்தில் ரொம்ப சூப்பராக சொல்லியிருப்பாங்க. ரொம்ப அற்புதமான ஒரு படம், பார்க்க வேண்டிய ஒரு படம், எல்லாத்தையும் எல்லாரும் கேள்வி கேட்கணுன்றதை சொல்லியிருப்பாங்க. எவ்வளோ படங்கள் இந்த அரசியல் ரீதியாக நம்ம பார்த்தா கூட இந்த படம் ஒரு தாக்கத்தை கொடுத்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். குறிப்பாக கிளைமேக்ஸ் போர்ஷன் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. படம் முழுக்க அரசியல் தானே, அரசியல் தாண்டி வேற அரசியல் மட்டும்தான் படமே, அரசியல் மட்டும்தான் படம். இன்னைக்கு கரண்ட் சுச்சுவேஷனுக்கு
பல பார்ட்டிகள் வந்துருச்சு, அரசியல் கட்சிகள் பல கட்சிகள் வந்துருச்சு. பல கட்சிகள் வந்தாலும் பல விமர்சனங்கள் எழுந்துட்டு வருது. இது எந்த விமர்சனம் உண்மையான விமர்சனம் அப்படின்றத கூட நம்ம குழம்பிட்டு கிடப்போம். அதுக்கும் கருத்து படத்தில் சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலாக செய்தின்றது எப்படி, அதை எடுத்துக்கிற விதம் எப்படி, எல்லாமே சொல்லியிருப்பாங்க. ஒரு கருத்து கூட எப்படி நம்ம எடுத்துக்கணும், ஒரு கமெண்ட் நமக்கு வருதுன்னா அந்த கமெண்ட் எப்படி ரிசீவ் பண்ணணும், அதை எப்படி வெல்கம் பண்ணணுன்றது கூட சொல்லியிருப்பாங்க. ஒரு கம்ப்ளீட்டாக யாரும் சொல்கிறேன் 10 வருஷம் கழிச்சு இந்த படத்தை போட்டு பாருங்கள், 10 ஜென்ரேஷன் கழிச்சு சொல்கிறேன், சாரி உங்களுக்கு அடுத்த 10 தலைமுறை கழிச்சு இந்த படத்தை போட்டு பார்க்க சொல்லுங்கள். கொள்ளு பேரணும், அடுத்து வர பேரணும், யார் வேணால் போட்டு பார்க்க சொல்லுங்கள். அன்றைக்கும் இந்த படம் கனெக்ட் ஆகும் அவனுக்கு. அப்படி இருக்குது படம் ஃபுல்லாக. இது ஒரு பீரியாடிக்கல் ஃபிலிமாலாம் நான் பார்க்கல, இன்றைக்கி நடக்கிற கரண்ட் சுச்சுவேஷனை பேசுகிற மாதிரி இருக்குது படம். இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்குலாம் இந்த படம் பிடிக்குமா? படம் பிடிக்கணும், புரியணும். தயவு செஞ்சு புரியலன்னா பக்கத்தில் இருக்கிறாங்க கேட்டு தெரிஞ்சுக்கோன்னு சொல்லுவேன் நான். ஏன்னா வந்து இந்த படத்தை தெரிஞ்சுக்கிறது மூலியமாக என்ன ஆகிட போகுதுனாக்கா, இந்த படத்தை நீ தெரிஞ்சுக்கிட்டேன்னா நீ கெட்டவனாக மாட்டேன், பக்கத்தில் இருக்கிறவங்க கெட்டு போக விட மாட்டேன்றத மாதிரி தான் இருக்குது இந்த படம். எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு படம், அவ்வளோதான். இந்த மாதிரி படங்களுக்கு நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணி தேவையில்லாமல் நம்ம இது பண்ணுறதை விட இந்த மாதிரி படங்களை ஆதரிக்கணும்னு சொல்லுவேன் நான். ஏன்னா பாலிடிக்ஸ்ன்றது ரொம்ப 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 ஒரு முக்கியமான விஷயம். அது சாக்கடை இல்லை, சாக்கடைன்னு சொல்லி அதை பின்னாடி அரசியல் பண்ணிட்டு இருக்காங்கன்றது தான் உள்ளே சொல்கிறாங்க. ஏன்னா வந்து ஒரு வாத்தியாராக இருக்கக்கூடிய விஜய் சேதுபதி பாலிடிக்ஸை கையில் எடுக்கிறாருனாக்கா அது எல்லாருக்கும் தெரியணும், தெரியப்படுத்தணும் அப்படின்றதுக்காக தான் எடுத்திருக்காரு. எல்லாமே விஜய் சேதுபதிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ஈக்குவலான ஸ்க்ரீன் ஸ்பேஸை கொடுத்து வெற்றிமாறன் ஒரு சூப்பரான ஒரு படைப்பை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். எல்லாரும் ஃபேமிலியோடு வந்து பாருங்கள். குழந்தைங்களை உள்ள அலோவ் பண்ணலாம் கூட ஓடிடியில் வந்தால் போட்டு காட்டுங்க அப்படின்னு சொல்லுவேன் நான். அதளவுக்கு கற்றுக்க வேண்டிய விஷயங்கள். வயலன்ஸை பார்த்து கெட்டு போக மாட்டான், அப்படி இருக்க அரசியலில் தெரிஞ்சுப்பான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், சூப்பரான ஒரு படம். 10க்கு 10 மார்க் கொடுப்போம்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல தரமான ஒரு படமாக இருக்குது. பார்ட் 3க்கு லீடு கொடுத்துருந்தா கூட வராது, அவ்வளோதான். இது இந்த படம் அவ்வளோ ஒரு காவியம் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். நன்றி. நன்றிண்ணா, சூப்பர்ண்ணா. தேங்க்யூ சார். எப்போவுமே ஒரு படத்தில் ஒரு மாதிரி போராட்டம் ஒரு முக்கியமான ஒரு பாகமாக இருக்கும். அண்ட் ஐ திங்க் அவங்க எந்த படத்தை பண்ணாலும் அதில் குறையே கண்டுபிடிக்கிறது கஷ்டம் தான். ஸோ அவங்க எப்போவுமே நல்லா தான் பண்ணுவாங்கன்னு